இன்னும் வைனட் நேச்சர்னு ஒரு ஸ்லேஷர் படத்தை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணியிருப்போம். அதில் வில்லனுடைய பெர்ஸ்பெக்டிவ்லேயே படம் ஃபுல்லாகவே போகும். அதே மாதிரி ஒரு பேயோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு படம் ஃபுல்லாகவே இருந்தால் அதுதான் இந்த பிரசன்ஸ் டேரக்டட் பை ஸ்டீவன் சோடன்பெர்க். படத்துடைய கதை என்னென்னா, ஒரு வீட்டில் ரூமில் இருந்து கேமரா அப்படியே நகர ஆரம்பிக்குது. ஒவ்வொரு ரூமாக நமக்கு காட்டப்படுது. ஸ்டெப்பில் இருந்து கீழே இறங்கி வந்து மெயின் டோரில் வந்து நிற்கும்போது ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் பொண்ணு வந்து உள்ளே வராங்க. அவங்க கூடயே ஒரு குடும்பமும் வருது. இந்த குடும்பம் தான் இந்த வீட்டை வாங்க போகுது. இவங்களுக்கு வந்து 2 டீனேஜ் பசங்க இருக்காங்க. ஒருத்தன் பேர் வந்து டெய்லர், பொண்ணு பேர் வந்து க்ளோயி. இந்த க்ளோயிக்கு வந்துட்டு ரீசெண்டாக இப்போ தான் அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து இறந்துருப்பாங்க. அந்த ட்ராமாலேருந்து இன்னும் வந்துட்டு மீளாமல் அப்படியே தான் இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க அந்த வீடை வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து க்ளோயி ரூமில் ஏதோ இருக்கிற மாதிரியான ஃபீல் வந்துட்டு க்ளோயிக்கு வர ஆரம்பிக்குது. இது வந்துட்டு கொஞ்சம் கண்டுக்காமல் தான் இருந்திருக்காங்க. போக போக வந்துட்டு ரொம்ப டார்க்காக இருக்கிறனால இவங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வழக்கம் போல் அவங்க பேரண்ட்ஸ் எதுவுமே நம்பலை. இது வந்து நீ ரீசெண்டாக இவங்க இறந்தனால வந்துட்டு நீ இந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தட்டி கழிச்சிடுறாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க எல்லாத்துக்குமே இந்த ப்ரெசன்ஸ் இருக்கிற ஒரு ஃபீலிங் கிடைக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படமே ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டெம்ப்ட் தான். அட்டகாசமாக இருந்துச்சு. மெயினே பார்த்தீங்கன்னா அந்த கேமரா ஒர்க் தான். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே நம்மளை அப்படியே படத்துக்குள்ளே வந்துட்டு கூட்டிகிட்டு போய் கனெக்ட் பண்ணிடுது. ஏன்னா அந்த ப்ரெசன்ஸ் வந்துட்டு அங்கேயே தான் இருந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு அப்சர்வ் பண்ணுது. அது அங்கே வரவங்க என்னென்ன பண்ணுறாங்க என்ன ஏதுங்கிறதெல்லாம் போகுது. அந்த கேமரா மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லா இடத்துக்குமே போகுது. அது வந்து அட்டகாசமாக இருந்தது. அது கூட நம்மளால் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. அதுதான் மெயின் விஷயமே. இந்த படமே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் படமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது வந்து இந்த ஃபவுண்டு ஃபுட்டேஜ் மாதிரி அது எப்படி ஒரு ஜானரோ அது மாதிரி இது ஒரு ஜானராக தான் இருக்குது. ஏன்னா இது ஒரு ஃபேமிலி ட்ராமா படம் தான் இது. அதில் வந்து இந்த மாதிரியான ஒரு ஹாரரை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுதான் இதில் இருக்கிற பெரிய ப்ளஸ்ஸு. படம் வந்து ரொம்ப சின்ன படங்கிறனால வந்துட்டு டக்குன்னு முடிஞ்சிருச்சு. எங்கேயுமே போர் அடிக்கல. இன்னொரு விஷயம், இது வந்துட்டு ஒரு ஸ்லோ பர்னாக தான் அப்படியே தான் போகுது. ஏன்னா நம்மளுமே அந்த பேயோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் பார்க்குறோம். நம்மளுமே அந்த மாதிரி தான் இருக்குது. அது பார்க்கும்போது அது எல்லா இடத்துலையுமே பார்க்கறது. நம்மளால எப்படி எதுவுமே பண்ண முடியாதோ அதே மாதிரி தான் அதனாலையுமே எதுவுமே பண்ண முடியாது. இந்த ப்ரெசன்ஸை பற்றி டிஸ்கிரைப் பண்ணோம்னா நம்ம பிசாசு படத்தில் எப்படியோ அதே மாதிரி தான் இதுலேயுமே. ஆனால் வந்துட்டு ரெண்டுமே வேற கதைகள், ரெண்டுமே ஒன்றும் கிடையாது. இந்த ரெண்டுக்குமான குணாதிசயங்கள் வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்துட்டு அது அவங்களுடைய ஃப்ரெண்டா இல்லை வேற ஏதாவதுமா அதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக தெரியாது. ஆனால் அங்கே ஏதோ இருக்குங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுமே. அதே மாதிரி இங்கே வந்துட்டு எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சோன்னே பேய் ஓட்டுறதுக்கு வந்துட்டு ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்க வந்துட்டு ப்ரொஃபஷனலாக இதை பண்ணுறவங்க கிடையாது. அவங்க பார்த்தீங்கன்னா யாராவது ஃப்ரெண்டுகளுக்கு இந்த மாதிரி வந்துட்டு இருந்ததுன்னா வந்துட்டு போய் பார்த்து வந்து என்னங்கிறது வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு அவங்க அடுத்த நாள் ஒரு மதியானம் 12 மணிக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அங்கே ஃபீல் பண்ணுறதுலாம் நல்லாவே இருக்கும். அந்த சீன்லாம் நல்லாவே இருக்கும். ஆனால் என்ன ஆகுதுன்னா இவங்க எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் காசு வாங்குவாங்க. காசு வாங்கும்போது நம்மளுக்கே என்ன ஆகுதுன்னா டாவிடா அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் அவங்க வந்துட்டு பின்னாடி ஒரு சீனில் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி அதெல்லாம் என்னங்கிறது நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது சொல்லும்போது பார்த்தா இது வந்துட்டு ஒரிஜினல் தான் போல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு படத்தில் வந்துட்டு நிறையா இருக்குது. இவங்க 4 பேர் போக அவன் தம்பியோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வருவான். அவன் வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு அப்படியே எல்லாமே கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஆகும். இதெல்லாம் என்னங்கிறதெல்லாம் நீங்கள் படம் பார்த்தே தெரிஞ்சுக்குவாங்க. படத்துடைய கிளைமேக்ஸுமே நல்ல ஒரு மூவிங்காக தான் இருந்துச்சு. நல்லா நீட்டாகவே போச்சு. அது நல்ல ஒரு டச்சிங்காகவும் இருந்தது. இந்த படம் வந்துட்டு அப்படியே பக்காவாக போயிடுச்சு. காரணம் என்னென்னா டேரக்டர் அந்த மாதிரி. சோடன்பெர்க் பார்த்தீங்கன்னா நம்ம ஓஷன் 11 இந்த மாதிரியான படங்கள் டிராஃபிக் இந்த மாதிரியான படங்கள்லாம் எடுத்தவர். இந்த ப்ரெசன்ஸை பார்க்கும்போது எனக்கு கோஸ்ட் ஸ்டோரிங்கிற ஒரு படம் ஞாபகம் வந்துச்சு. அது வந்துட்டு ஒரு பயங்கரமான படம். அதாவது ஒரு ஆவி வந்து அது டைம் லூப்லாம் மாட்டி வேற எங்கெங்கேயோலாம் போகும். அட்டகாசமான படம். அந்த படமும் வந்துட்டு வாய்ப்பு கிடைச்சா பாருங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் வந்துட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அது வாட்டுக்கு சும்மாவே இருக்கும். அது வாட்டுக்கு வரவங்களையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே என்ன எதுன்னு, ஏன்னா நம்மளுக்குமே வந்துட்டு யாருன்னு தெரியாது, அது என்னங்கிறதுலாம் தெரியாது. அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த படமே நகருது. இப்போ மற்றபடி இதில் வந்துட்டு பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இல்லைனாலும் போர் அடிக்காமல் கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா இதில் வந்துட்டு நம்மளுக்கு என்னங்கிறது தெரிஞ்சுமே நம்ம வந்துட்டு இந்த படத்தை பார்ப்போம். அதுதான் வந்துட்டு இந்த படத்தில் இருக்கிற பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ மறக்காமல் இந்த படத்தை பாருங்கள். ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்ம சேனலில் வந்துட்டு வெறும் கமர்ஷியல் படங்களை மட்டுமே பேசுறது கிடையாது. நம்ம வந்துட்டு இந்த மாதிரியான ஆஃப் பீட் படங்களை தான் வந்துட்டு நம்ம அதிகமாக பேசியிருக்கோம். நம்ம சேனல் ஆரம்பித்ததே அதுக்கு தான். அதனாலே உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ மட்டும் பார்த்துட்டு போகாதீங்க. கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் என்ன இருக்குங்கிறதெல்லாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். இப்படி ஒரு சேனல் இயங்கிட்டு இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். நம்ம வேற ஒரு படத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.